நிறைய பரிகார முறைகள் இருக்குது. இது ரொம்ப சுலபமான முறையும் கூட. இதை கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்கள். முதல்ல நம்ம சூரிய பகவானை பற்றி பார்ப்போம். சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்கக்கூடிய பரிகார முறைகளை இப்பொழுது பார்ப்போம். சூரிய கிரக சாந்தி மாலா மந்திரம் அப்படின்ட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளவோ இந்த பாடல் நீங்கள் பாடிட்டு பாராயணம் செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் சூரியனுக்கு. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 18ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் கார்த்திகை. இன்றைய சூரிய உதயம் 7:03க்கு, சூரிய அஸ்தமனம் 6:53க்கு. இன்றைய திதி தேய்பிரை திரியோதசி. திரியோதசி திதி முடியும் நேரம் காலை 9:42க்கு. அதன் பிறகு சதுர்த்தசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சித்திரை. சித்திரை நட்சத்திரம் இன்று காலை 7:31க்கு முடிவடைந்து சுவாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:01 10 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:24 6:53 வரை. ராகு கால நேரம் மதியம் 3:55 மாலை 5:26 வரை. யமகண்ட நேரம் காலை 10 மணியிலிருந்து 11:29 வரை. கூலிகன் மதியம் 12:58 2:26 வரை. சந்திராசிரம ராசி. இன்று மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம் மாத சிவராத்திரி. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பாராட்டு, ரிஷப ராசிக்கு ஆசை, மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு உதவி, சிம்ம ராசிக்கு நலம், கன்னி ராசிக்கு அன்பு, துலாம் ராசிக்கு ஆதரவு, விருச்சக ராசிக்கு வெற்றி, தனுசு ராசிக்கு சினம், மகர ராசிக்கு நிம்மதி, கும்ப ராசிக்கு தடங்கள், மீன ராசிக்கு சுகம். நம்ம முடிந்த பதிவுகளில் தசாபுத்தி வாரியாக பரிகாரங்கள் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. சில பேர் ஜாதகம் கணிக்க மாட்டாங்க, அவர்களுக்கு என்ன தசை ஓடுது அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம குருமார்கள் சொல்லி கொடுத்த இன்னும் நிறைய பரிகார முறைகள் இருக்குது. இது ரொம்ப சுலபமான முறையும் கூட. இதை கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்கள். முதல்ல நம்ம சூரிய பகவானை பற்றி பார்ப்போம். சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்கக்கூடிய பரிகார முறைகளை இப்பொழுது பார்ப்போம். செந்தாமரை மலர் கொண்டு சிவபெருமானை வழிபட்டு வந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் விரதம் இருந்து சூரிய நாராயணரை வழிபட்டு வந்தாலும் கூட சூரியனுக்குரிய பரிகாரம் செய்ததாக ஆகும். அன்றாடம் காலையில் குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். சூரியன் இதை மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சூரியனுடைய அருள் கடாட்சியம் உங்களுக்கு கிடைக்கும். சூரிய கிரகம் சாந்தி மாலை, அதாவது சூரிய கிரக சாந்தி மாலா மந்திரம் அப்படின்ட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளவோ இந்த பாடல் நீங்கள் பாடிட்டு பாராயணம் செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் சூரியனுக்குரிய சாந்தி இந்த மாலையை நீங்கள் பாராயணம் செய்து கொண்டு வந்தீர்கள் என்றாலே உங்களுக்கு மிகவும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதை விடாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. சுபிட்சமான வாழ்க்கை உங்களுக்கும் சூரிய பகவான் தருவார். நன்றி, வணக்கம்.